நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். கடகராசிக்கு ஜன்மஸ்தானம், உங்க ராசியில தான் குரு பகவான் உச்சமாறார். இந்த குரு பெயர்ச்சி நிஜமாவே கடகராசி என்பர்களுக்கு மிக விசேஷமா இருக்க போது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச வீட்டை அடையறதுனால இது ஹம்ச யோகம்ங்கிற பஞ்சமகா புருஷ யோகத்தை உருவாக்குது. இது கடகராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகமா பார்க்கப்படுது. ஆரம்பத்துல ஒரு காரியத்தை தொடங்கும் போது குழப்பம் இல்ல முடிவெடுக்க முடியாத சிரமம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலுமே இறுதியா ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நிச்சயமா கடகராசி அன்பர்கள் வெற்றி பெறுவீங்க. தெளிவான அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டி அதுல வெற்றியும் பெறுவீங்க. சமுதாயத்துல நீங்க இழந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், செல்வாக்கு இது எல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தின் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீங்க. பதவி, புகழ் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டத்துல ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு, தர்ம சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள், புனித யாத்திரைகள் மேற்கொள்வீங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாவோ அல்லது சிறந்த ஆலோசகராவோ நீங்க இந்த காலகட்டத்துல மாறும் யோகம் இந்த பயிற்சியினால உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்க ராசிக்கு பாக்கியாதிபதிங்கிறதுனால தந்தையின் ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வருவதில் இருந்த தடங்கல்கள் விலகி தந்தை மூலமா ஆதாயம் இருக்கும். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை குழந்தை ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட காலமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சியும் குடும்பத்துக்கு பெருமையும் சேரும். 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், அதாவது திருமண ஸ்தானம். இந்த 2 இடத்தையுமே குரு பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா காதலிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான சூழல்களும் சிறப்பாவே இருக்கு. பிரிந்த காதலர்கள் கூட இந்த காலகட்டத்துல ஒன்றிணைவாங்க. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும். அங்காளி பங்காளி வழி உறவுகளால அனுகூலம் இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு உருவாகும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல பரிபூரணமா கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினால தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடி வரும். நீண்ட காலமா திருமணமாகாம காத்துட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நிச்சயமா திருமண பாக்கியம் சிறப்பா உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். நண்பர்களின் உதவி இந்த காலகட்டத்துல பரிபூரணமா கிடைக்கும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க. நண்பர்களோடு இணைந்து கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் சாதகமான சூழல் உண்டாகும். கூட்டு தொழில லாபமும் அனுகூலமும் அதிகரிக்கும். மக்கள் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு, உதாரணத்துக்கு அரசியல், மக்கள் சேவை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். மக்களின் ஆதரவு உங்களுக்கு பெருகும். அரசு துறை வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு தேர்ச்சி கிடைக்கும். எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். அரசு வேலை நிச்சயமா கிடைக்கும். வங்கி, சட்டம், கல்வி, ஆன்மீகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமா அமையும். தங்கம் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டி நிறைய பேர் இந்த காலகட்டத்துல முதலீடுகள் செய்வீங்க. அடகுல இருக்கும் தங்க நகைகளை மீட்கும் வாய்ப்பும் உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் தங்க நகை சேர்க்கைக்கான இடம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்கார். 9ஆம் இடத்தையே குரு பார்க்கிறார். அதனால தங்க நகை சேர்க்கை மிக சிறப்பா இருக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறும் காரணத்தினால கடன் வாங்கி சுபகாரியங்களில் ஈடுபடுவீங்க. உதாரணத்துக்கு வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழலை கொடுக்கும். உங்க சக்திக்கு உட்பட்ட கடனை வாங்கி தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க. அளவை தாண்டி கடன் வாங்க வேண்டாம். பெரிய அளவில் பெரிய பட்ஜெட்டில் கடன் வாங்க வேண்டாம்.
உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை நோய், டயபிட்டிஸ் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துல. புதிதா ஒரு சிலருக்கு டயபிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இனிப்புகளை குறைச்சிக்கிட்டு உணவு முறையில கட்டுப்பாடு அவசியம் தேவை. அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணவ சிந்தனை அல்லது தலைகணம் ஒரு சிலருக்கு தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. பெரியவங்க கிட்ட ஆலோசனைகள் கேட்டு எந்த விஷயத்திலையும் செயல்படுறது உங்களை பாதுகாக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். அவ்வப்போது மந்தமான அல்லது சோர்வான மனநிலை ஒரு சிலருக்கு வரும். அதை தவிர்க்க காலையில இறை வழிபாட்டோட நாளை தொடங்குறது நல்லது. முக்கியமா யார்கிட்டையும் பகை உணர்வு காட்டாம எல்லோரையும் அரவணைத்து செல்வது நற்பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் பால் பழம் மட்டும் உண்டு விரதம் இருக்கிறது சிறப்பு பலன்களை கொடுக்கும். 20 வயது முதல் 50 வயது வரை இருக்கவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க உடல்நிலை நல்லா இருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, பிரெக்னண்டா இருக்கவங்க இவங்கெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. சிவாலயம் சென்று தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. பொருளாதார தடை இருக்கவங்க 108 கொண்டை கடலை மாலை அணிவித்து தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற இனிப்புகள் அல்லது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யறது குருவின் அருளை பெற்றுக் கொடுக்கும். தினமும் காலை மாலை 108 முறை குரு காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறது மனச ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வரும். வியர்வை வெளியேறும்படி நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா ஜென்மகுருங்கிறதுனால இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.